பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் சொல்றார். ஏன்னா அப்போஸ்தலரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முன்னாடி கர்த்தரை அறியாத முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் பயங்கரமான ஞானி, அவர் தான் பயங்கரமான நீதிமான் போல அவர் மாம்சத்தின்படி அவர் பெருமை பாராட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அன்பு எப்போ அவர் தொடப்பட்டதோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் தான் பயங்கரமான ஞானி, அவர் தான் நீதிமான்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் கர்த்தர் தாழ்த்தப்படார். பவுலை கர்த்தர் பயங்கரமாக எடுத்து பயன்படுத்தினார். நான் பவுல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் வந்து பெஞ்சமின் கோத்திரன், நான் ரோம், நான் யூது, நான் வந்து அப்புறம் கிரேக்கர் கலாச்சாரத்தில் வளர்ந்த அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற ஒரு பெரிய ஒரு டீச்சர்கிட்ட வந்து படிக்கிறாரு. அது மாதிரிலாம் பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வ சீமா எல்லாவற்றையும் அவர் தேர்ந்த மனுஷன். ஆனால் அவர் மாம்சத்தை பெருமை பாராட்டினார். நான் எல்லாவற்றிலும் நான் வந்து தேர்ந்தேன், எனக்கு முன்னாடி யாருமே ஒன்றுமே இல்லை சொல்லி பயங்கரமாக வந்து கர்த்தருடைய வசனத்தில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அன்பு இழுக்கப்பட சொல்றாரு. கர்த்தரை அறிகிற அன்பு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் மாய, இதெல்லாம் நான் வந்து லாபம் என்று இதெல்லாம் நான் பெருசாக என்னன்னா அதெல்லாம் கர்த்தருக்காக கிட்ட அதெல்லாம் எனக்கு லாபம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஏன்னா அவரோட அன்பு அவர் மட்டும் தான் நீதிமான்னு சொல்லி பவுல் அழகாக சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சரி, நம்ம கர்த்தர் முன்னாடி நம்ம பெருமையாக போகிறோம், எனக்கு எல்லாமே இது தெரியும் அது தெரியும், எனக்கு எல்லாமே நம்ம நம்ம மாம்ச பெருமை பாராட்டி நம்ம கர்த்தர் முன்னாடி போனால் நம்ம வெறுமையாகிடும். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் எதுவுமே எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, அப்பா நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், நீங்கள் நடத்துங்க, என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் வழி நடத்துங்க நீங்கள் சொல்லி கர்த்தர் நீங்கள் தாழ்மா போகும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞானியாக மாற்றுறவங்க கர்த்தர் பயமாக வல்லமையாக பயன்படுத்துவார். பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமாக பார்த்துடும், அவர் பயங்கரமாக அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ஆனால் அந்த பலவீனத்தில் கர்த்தர் பலன் கொடுத்து பவுலுக்கு ஒரு கர்த்தருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் பவுல் நடத்தினார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி, நீங்கள் பலவீனமாக பாத்திரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவர் பலத்தில் உங்களுக்கு நடத்துவார். உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியம் சரி. உலகத்தில் பார்த்தா அநேக ஊழியக்காரங்க வந்து பலவீனமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 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 வந்து பலவீனமாக இருப்பாங்க. அவங்க அவங்க பலவீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் கொடுக்குற பலத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியம் அவங்க மூலம் நடக்கும். எப்படியாப்பட்ட பிசாசு அவங்க மூலம் ஓடும். ஏன்னா ஏசப்பா அப்படியாப்பட்ட கிருபை கொடுப்பாரு. அதாவது உலகத்தில் பலவான் அவனை தான், அந்த பலவானை முந்தி கட்டுற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் குடும்பம் நடத்தி செல்வார். ஒன்னே ஒன்று, நம்ம கர்த்தர் முன்னாடி நம்ம ஆண்டவரே நம்ம வந்து பெருமையாக போகாமல் நம்ம தாழ்மையாக போவோம், நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அதாவது 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. யூதர் ஜெபிக்கிறா, புறஜாதி ஜெபிக்கிறா. யூதர் சொல்கிறான், ஆண்டவர் நான் இவனை போல இல்லை, நான் அவனை போல சொல்லி அவன் மற்றவங்களை குற்றம் கண்டுபடி அவனை பெருமையாக நினச்சி ஜெபிக்கிறான். ஆனால் ஒருத்தன் போய் ஜெபிக்கிறான், ஆண்டவர் நான் பாவி, ஆண்டவர் உம்முடைய பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லி அவன் ஜெபிக்கிற ஏசப்பா அவன் ஜெபத்தை கேட்குறாரு. ஒன்றே ஒன்று, நம்ம கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்மையாக போகும்போது கர்த்தர் நம்ம நிச்சயமாக உயர்த்துவார். நம்ம பெருமையாக போனால், மாம்சமான பெருமையாக போனால் நம்ம எப்பவுமே நம்ம வந்து தாழ்த்தப்படும். அதாவது கோலியாத்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சான். அவன் வந்து ஒரு பலசாலி, என்னால் என்ன எல்லாமே செய்வான், என்கிட்ட யாருமே சண்டை செய்ய முடியாது, நான் பயங்கரமான ஒரு வீரன், என்கிட்ட நிற்க முடியாது சொல்லி அவனோட கான்ஃபிடன்ஸ் அவனோட பலத்தில் போனான். ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒன்றுமே இல்லை. தாவீது வந்து அதாவது ஒரு கோழை, ஒரு சின்ன பையன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கரடியை அடிக்கிறான், ஒரு சிங்கத்தை அடிக்கிறான். அவன் சொல்கிறான், நான் கரடியை அடித்தேன், சிங்கத்தை அடித்தேன், இந்த பெலிஸ்தை அடிக்கிறது எம்மாத்திரம் சொல்லி அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய நீ நிந்திக்கிறவன் தேவனுடைய நாமத்தை நான் முன்ன வரேன், என்னுடைய ஏசப்பா நாமத்தில் முன்ன வரேன் சொல்லி தாவீது போனான். கோலியாத்தை அவன் வந்து பெருமை பாராட்டினான், தாவீதை அடிச்சான், கோலியாத்து கீழே வேண்டாம். ஒன்றே ஒன்று, கர்த்தர் நம்ம பெருமை படாமல் தாழ்மை போன நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார், நம்மளை நாணி ஆக்குவார், நம்மளை வந்து ஒரு பலோட பார்த்தோன்னா கர்த்தர் மாற்றுவார். ஆமென்.